I just finished reading Priyanka Chopra உடைய Unfinished. நான் தமிழன் பார்த்திருக்கேன், ஹிந்தில பர்ஃபி நான் பார்த்திருக்கேன். ஸோ பிரியங்கா சோப்ராக்கு நான் ஃபேனா அப்படின்னு கேட்டால் டெஃபினெட்லி நாட். ஆனால் அவங்களோட க்ரோத்துக்கு நான் ஃபேனான்னு கேட்டால் எஸ். Unfinished அப்படிங்கிற இந்த புக்கில் பிரியங்கா சோப்ரா அவங்களுடைய மெமோயரில் எந்தெந்த மொமெண்ட்ஸ்லாம் அவங்க எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷீ டாக்ஸ் அபவுட் காஸ்டிங் கவுச், ஷீ டாக்ஸ் அபவுட் ஜெண்டர் டிஸ்பேரிட்டி, இன்செக்யூரிட்டிஸ் நமக்காக இந்த சொசைட்டி ஃபீட் பண்ணுது, ஒரு சப்போர்ட்டிவான ஃபேமிலி இருந்தால் எந்த அளவுக்கு ஒரு குழந்தையால் க்ரோ ஆக முடியும் அப்படின்னு சொல்லி பேரண்டிங்க்குமே இவங்களுடைய ஒர்க்கில் இந்த புக்கில் நிறைய விஷயங்கள் அவங்க எழுதியிருந்தாங்க. ஸோ அன்ஃபினிஷ்ட் பை பிரியங்கா சோப்ரா என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு ரெக்கக்னிஷன், ஒரு ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய டேலண்ட்டை ஒருத்தவங்க ரெக்கக்னைஸ் பண்ணும்போது சம்வேர் நமக்கே அந்த டேலண்ட் மேலே பயங்கரமான நம்பிக்கை வந்துடுது. அது எனக்கும் என் லைஃப்பில் இருந்திருக்கு. தேங்க்ஃபுல்லி பிரியங்கா சோப்ராக்கும் அது இருந்திருக்கு. சின்ன வயசில் நான் டான்ஸ் ஆடுவேன், நல்லா டான்ஸ் ஆடுவேன் அப்படிங்கிறனால என்னோடய பிரின்சிபலுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். அப்போ ஐ வாஸ் ஜஸ்ட் இன் 7th ஸ்டாண்டர்ட். அப்போ 10th படிக்கிறவங்களுக்கு 12th படிக்கிறவங்களுக்கு ஃபேர்வெல் நடக்கும்போது என்னுடைய டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஆஸ் இஃப் அது ஒன் ஆஃப் த கிஃப்ட்ஸ் ஃபார் த சீனியர்ஸ் ஆர் லீவிங் த ஸ்கூல். ஸோ அப்படி எனக்கு டிசி வாங்கணும்னு போகும்போது கூட என்னோட பிரின்சிபல் எங்கள் அப்பாட்ட கேட்டது, என்ன நீங்கள் ஸ்கூலில் டான்ஸரை கூப்பிட்டு போகிறீங்களே அப்படின்னு சொல்லும்போது இட் கேவ் மீ அ கான்ஃபிடென்ஸ். நான் நல்லா டான்ஸ் ஆடுறேன்னு. சின்ஸ் ஈவன் தோ ஐ டென்ட் பர்சியூ டான்சிங் ஆஸ் சச், அது ஒரு கைண்ட் ஆஃப் நமக்கு ஒரு ரெக்கக்னிஷனையும், நம்ம போகிற இடத்துலையே இந்த பொண்ணு நல்லா ஆடுவா, நான் கோயரில் பாடிட்டுருப்பேன், ஸோ இந்த பொண்ணு நல்லா பாடுவா அப்படிங்கிற அந்த ரெக்கக்னிஷன் டெஃபினெட்லி எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுத்துருக்கு. பிரியங்கா சோப்ராக்கும் சிமிலர்லி இட் ஹஸ் ஹேப்பன்ட். அவங்க ஸ்கூல் படிக்கும்போது அவங்க டான்ஸ் ஆடினதும் பாட்டு பாடினதும் அது மூலமாக அவங்களுக்கு கிடைச்ச ரெக்கக்னிஷன் ஒரு பக்கம் இருக்க, அவங்களுடைய சைல்ட்ஹுட்டில் நான் ரொம்ப பார்த்து ஐ திங்க் எவ்ரி பேரண்ட் ஷுட் ஒரு டேக்அவே அவங்களோட லைஃப்லேருந்து எடுத்துக்கணும்னா இது இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது. என்ன அப்படின்னா, ஷீ கான்ஸ்டன்ட்லி நிறைய இடத்துல அவங்க சொல்லியிருக்காங்க, அவங்க இந்த இடத்துல இருந்ததுக்கான காரணம் அவங்க அம்மா அப்பா மட்டும் கிடையாது, அவங்களுடைய எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி. நம்ம திரைப்படங்களில் இல்லை நார்மலாக ஜோக்ஸில் மீம்ஸ்லாம் சொந்தக்காரங்க இருக்காங்களே அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தாண்டி காலங்காலமாக சொந்தக்காரங்க அப்படிங்கிறவங்க ஒரு ஃபேமிலியில் இருக்கிற ஒரு குழந்தைய வளர்கிறதுக்கு நிறைய விதத்தில் சப்போர்ட்டிவாகவும் இருந்திருக்காங்க, சேலஞ்சிங்காகவும் இருந்திருக்காங்க. ஒரு குழந்தை தன்னோட வீட்டில் இருக்கிறவங்களால மட்டுமே வளர்க்கப்படலை, ஒரு கம்யூனிட்டியே ஒரு குழந்தைய வளர்க்குது அப்படிங்கிறது தான் ஆக்சுவலி உண்மை. தட் ஹேஸ் டு பி த நார்ம். அப்படி இருக்கும்போது இப்போல்லாம் நம்ம சொல்லுவோம், எங்கள் அம்மா அப்பாவே கேட்கல, இவங்க யாரும் கேட்கறதுக்குன்னு நமக்கு ஒரு தாட் இருக்கும். ஆனால் அந்த காலகட்டத்தில் அப்படி இருக்கல. ஒரு வீட்டில் ஒரு குழந்தை இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கான டெசிஷனாக அவங்க அம்மா அப்பா, அந்த கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க, அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து அதில் ஒரு இன்வால்மெண்ட் இருக்கும். ஏன்னா த சைல்ட் பிலாங்ஸ் டு சொசைட்டி அப்படிங்கிற அந்த ஒரு பிலீஃப் இருந்ததுனால. லைக்வைஸ் பிரியங்கா சோப்ரா அவங்க இந்தியாவில் படிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அவங்கள அவங்க யூஎஸ்க்கு ஒரு ட்ரிப்பு போகிறாங்க. ஏன்னா அவங்களுடைய சித்தி அங்கே இருக்காங்க. ஸோ சித்தியோ சம் ஆண்ட் அவங்க அங்கே இருக்காங்க. அவங்க ஆண்டி வீட்டுக்கு போகும்போது அங்கே அவங்களுக்கு திடீர்னு அவங்க அம்மா ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சுருந்துருக்காங்க, அவையும் அங்கே படிக்கக்கூடாது அப்படின்னு. ஸோ பேரண்ட்ஸ் இந்தியாவில் இருக்காங்க, பட் பிரியங்கா சோப்ரா யூஎஸில் ஸ்கூலிங் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அங்கேயே அவங்களுடைய மாமா வீடு இருக்குது வேறு ஒரு ஸ்டேட் ஆஃப் யூஎஸில். ஸோ அங்கே போயிட்டு மறுபடியும் வேறு ஸ்டேட்டில் போய் படிக்கிறாங்க, எகெயின் ஸ்டேட்ஸில். ஸோ ஒரு இந்தியன் பேக்ரவுண்ட்லேருந்து இந்தியாவில் இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டமே பார்த்த பிரியங்கா சோப்ராக்கு அங்கே யூஎஸில் இருக்கிற அந்த ஸ்கூல் சிஸ்டம், அங்கே குழந்தைங்களுக்கு கொடுக்கப்படுற அந்த அளவுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஒரு ஃப்ரீடம், இது எல்லாமே புதுசாக இருக்குது, அந்த கல்ச்சர் புதுசாக இருக்குது. ஸோ இது மூலமாக அவங்களுக்கு எக்ஸ்போஷர் கொஞ்சம் பெருசாகுது. அண்ட் ஒரு பாயிண்டில் அங்கே யூஎஸில் நடந்த அந்த புல்லிங்னால ஷீ இஸ் நாட் ஏபிள் டு டேக் அப். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு பிரேக் ஆகவே அவங்க வீட்லேயும் சொல்லி ப்ளீஸ் டேக் மீ பேக் அப்படின்னு சொல்லி அவங்கள திரும்ப அவங்க இந்தியாவுக்கு வந்துடுறாங்க. ஈவன் பிஃபோர் ஷீ வென்ட் டு த யூஎஸ், இங்கேயுமே அவங்கள போர்டிங் ஸ்கூலில் அவங்க பேரண்ட்ஸ் போடுறாங்க. பிகாஸ் தே வாண்டட் ஹர் டு லேர்ன் டு பி இண்டிபெண்ட் அப்படின்னு. அண்ட் ஷி சேஸ், நான் அந்த போர்டிங் ஸ்கூலில் இருந்தது இன்ன வரைக்குமே எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அப்போ எனக்கு ஐ ஃபெல்ட் ஐ வாஸ் அபேண்டன்ட், என்னை எங்கள் அம்மா அப்பா விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் சம்வேர் எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்னோட ப்ராப்ளம் தான் நானே ஃபேஸ் பண்ணிக்கிறதுக்கும் என்னோட டெசிஷன்ஸை நானே எடுத்துக்கிறதுக்கும் தட் வாஸ் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். அண்ட் இட் ஸ்லோலி பிகேம் ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு சொல்லி அவங்களோட போர்டிங் ஸ்கூலில் சொல்கிறாங்க. அண்ட் யூஎஸில் அவங்களுக்கு கிடைச்ச அந்த கல்ச்சர் ஷாக் அதெல்லாம் தாண்டி அவங்க இந்தியாவுக்கு வரும்போது ஹர் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வாஸ் ப்ரோக்கன். பட் இந்தியாவில் வரும்போது தான் ஷீ இஸ் ரியலைஸ்ட். அண்ட் அவங்க அப்பாவும் அடிக்கடி சொன்ன ஒரு விஷயம், நீ இந்த மாதிரி இடம் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால, வேறு ஸ்கூலுக்கு போய்கிட்டே இருக்கிறதுனால,
நீ ஒரு தப்பு பண்ண அப்படின்னா நீ அதிலே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. யூ ஹேவ் அன் அதர் சான்ஸ். ஒரு புது ஸ்கூலில் ஒரு புது ஐடென்டிட்டி, யூ கேன் ஆல்வேஸ் ஃபைண்ட் அ நியூ யூ அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறத பி லைக் வாட்டர்னு ப்ரூஸ்லி சொல்வார் இல்லையா, அதே மாதிரி தான் அப்பாவும் பிரியங்கா சோப்ராக்கு சொல்லியிருக்காரு. அண்ட் அது மூலமாக பிரியங்கா சோப்ரா ஸ்டார்ட்ஸ் டு பி தட் நியூ வெர்ஷன் ஆஃப் ஹர்செல்ஸ். ஸோ ஒரு விஷயம் ஒன்று நடந்துருச்சு அப்படின்னா ஷீ இஸ் லெட்டிங் கோ ஆஃப் தட். அண்ட் இங்கே ஒரு புது என்வாயர்மெண்ட்டில் புது பிரியங்கா சோப்ராவை ஷீ இஸ் ட்ரைங் டு ஃபைண்ட். அண்ட் யூஎஸில் இருந்த அந்த கல்ச்சர், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் அவங்களுக்கு இந்தியாவில் ப்ளஸ்ஸாக இருக்குது. ஏன்னா இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீ யூஎஸில் இருந்திருக்கியா அப்படிங்கிற அந்த ஒரு கியூரியாசிட்டியில் ஷீ இஸ் பிகமிங் பாப்புலர் இந்த ஸ்கூல் ஆஸ் வெல். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு 17 இயர்ஸ் இருக்கும்போது தான் இந்த மிஸ் இந்தியா காம்படிஷன் நடக்குது. 17 வயசு, ஷீ இஸ் தி யங்கஸ்ட் கண்டெஸ்டன்ட் அந்த வருஷத்தில். அந்த காம்படிஷனில் அவங்க எப்படி ஜாயின் பண்ணாங்கிற கதையும் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இவங்களுடைய தம்பி வந்து ஒரு குட்டி பையன். ஸோ அவர் வந்து என்னென்னா இவங்க யூஎஸ்லேருந்து ரிட்டர்ன் ஆகும்போது என்ன ஆயிடுச்சுன்னா அவருக்குன்னு இருந்த ரூம் இருக்குல்ல அந்த குட்டி பையனுக்குன்னு, அந்த ரூமை மறுபடியும் பிரியங்கா சோப்ரா கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன ஆகிடுது, அவருக்கு படுக்கிறதுக்கு ரூம் இல்லை, அவர் ஒரு சின்ன இடத்துல போட்டாங்க. அவருக்கு எப்படியாவது இவ வீட்டை விட்டு போக மாட்டாளா அப்படின்னு காத்துட்டு இருந்திருக்காரு. இந்த மாதிரி மிஸ் வேர்ல்டு காம்படிஷனுக்கு ஃபெமினா மேகசினில் ஒரு இது வந்தோடனே அவங்க அம்மாட்ட போய் கேட்டுருக்காரு, ஏம்மா நம்ம பிரியங்கா இந்த ஹைட் இருப்பாள்ல, இருப்பாடா. நம்ம பிரியங்கா இவ்வளோ வெயிட் இருப்பா, இருப்பாடா. நம்ம பிரியங்கா அழகாக இருக்கால, அழகாக தாண்டா இருக்கா, என்னடா பிரச்சனை, அம்மா இந்த மிஸ் வேர்ல்டுக்கு ஏம்மா அனுப்பக்கூடாது அப்படின்னு. பிரியங்கா சோப்ராக்கு அப்போ தெரியாதான், ஓகே இந்த மாதிரி இவங்க ஃபோட்டோ அனுப்பிச்சது கூட தெரியாது. ஸோ இவங்க தம்பி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவங்க அப்போ காலேஜில் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட போது அதுக்கு ஸ்காலர்ஷிப்காக அவைல் பண்ணுறதுக்காக ஷி ஹஸ் டேக்கன் அ ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோ எடுத்த ஸ்டூடியோவில் வந்து ஏங்க நான் உங்களை மாடலிங் ஃபோட்டோஸும் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்கவுமே அவங்க வந்து வீட்டில் வந்து அவங்க அம்மா அப்பாட்ட சொல்ல, அவங்க அம்மா அப்பா வந்து சரி இன்னொரு நாளைக்கு நம்ம போய் எடுத்துக்கலாம், நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லி அவங்க போயிட்டு அந்த மாடலிங் ஃபோட்டோ ஷூட் மாதிரி எடுத்திருக்காங்க. இன்ன வரைக்குமே சூரி ஃபோட்டோ ஹவுஸ் அப்படின்னு சொல்லி பரேலியில் அந்த ஸ்டூடியோவில் பிரியங்கா சோப்ராவுடைய அந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் வந்து இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க எழுதியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோட்டோஸை தான் பிரியங்கா சோப்ராக்கே தெரியாமல் அவங்க அம்மாவும் தம்பியும் சேர்ந்து அந்த ஃபோட்டோ அனுப்பியிருக்காங்க. அண்ட் சடன்லி ஒன் டே ஷி கெட்ஸ் அ கால் ஃப்ரம் மிஸ் இந்தியா ஃபெமினா மேகசின்லேருந்து, இந்த மாதிரி ஒரு செலக்டட் அப்படின்னு. அங்கேருந்து தான் இந்த பியூட்டி பேஜன்ட்கான ஜேர்னி வந்து இட் பிகின்ஸ். ஸோ ஆஸ் அ ஃபேமிலியாக அவங்க எழுதும்போது அதான் சொல்லியிருக்காங்க, ரொம்ப ரொம்ப சின்ன வயசில் அவங்க அப்பா கிட்ட வந்து ஒரு வார்த்தை பிரியங்கா சோப்ரா கேட்டிருக்காங்க. என்னன்னு கேட்டிருக்காங்கன்னா, இப்போ வீட்டுக்கு வெளில நான் பார்த்தேன் போர்டில் வந்து அம்மா நேம் இருக்குது, அப்பா நேம் இருக்குது, அதாவது உங்கள் பேர் இருக்குது, ஆனால் என்னோட பேர் அங்கே இல்லை, நானும் தானே இந்த வீட்டில் இருக்கேன், அப்போ அந்த வீட்டில் வெளியில் லிஸ்ட்டு போடுறீங்கன்னா என் பேரும் வரணும்ல அப்படின்னு. பொதுவாக குழந்தைங்க இந்த மாதிரி கேட்டால் அதெல்லாம் அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் அவங்க அப்பா ஆக்சுவலி அந்த நேம் போர்டில் அவங்க பேரையும் ஆட் பண்ணாங்களாம். மிஸ் பிரியங்கா மிமி சோப்ரா அப்பர் கிண்டர் கார்டன் அப்படின்னு சொல்லி அந்த நேம் போர்டு வச்சாங்களாம். ஷீ சேயிங் எனக்கு சின்ன வயசுலேருந்து என்னுடைய இண்டிவிஜுவாலிட்டிக்குன்னு ஒரு மதிப்பு இருந்தது. அண்ட் என்னை ஒரு பர்சனாக பார்த்தாங்க, என்னை ஒரு சைல்டாக பார்க்கல. ஐ வாஸ் ஆல்வேஸ் கிவன் அ சான்ஸ் டு மேக் சாய்ஸஸ். ஈவன் அவங்க யூஎஸ் போயிருந்த போது கூட அவங்க சித்தி வந்து சொல்கிறாங்க, சித்தியோ பெரியமாவோ, ஷீ சேயிங் இந்த மாதிரி நீ இங்கே ஸ்கூலிங் படிக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது தே கெப்ட் தி ஆப்ஷன் ஓப்பனா, நீ இங்கே படிக்கிறியா இல்லை யூ வாண்ட் டு கண்டினியூ ஸ்கூலிங் இன் இந்தியாவா எப்படின்னு. ஷீ சேயிங் அது ஒரு லைஃப்பில் ஒரு பெரிய டெசிஷன், ஆனால் என் லைஃப்பில் எடுக்கிற அந்த பெரிய டெசிஷனும் என்னோட டெசிஷனாக இருந்தது. இட் வாஸ் அன் இன்ஃபார்ம்டு டெசிஷன். எங்கள் அம்மா இதை யோசிச்சிருக்காங்க, பட் அதை என் மேலே திணிக்கலை. ஸோ எனக்கு அது ஒரு பேரண்டிங்கில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா பட்டுச்சு, தட் நாட் திணிச்சிஃபைங் நமக்கு என்ன வேணுமோ அப்படிங்கிறது. அண்ட் இன்னும் நான் சொன்னல தட் ஷி வாண்டட் டு பிகம் அன் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜினியர் அப்படின்னு. அதுக்கு காரணம் என்ன, அவங்க 9th படிக்கும்போது அவங்கள வந்து ஒரு மிலிட்ரி ஹெலிகாப்டரில் வந்து உங்களுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. பிகாஸ் அவங்களுடைய அம்மா அப்பா 2 பேருமே மிலிட்ரியில் தான் டாக்டர்ஸாக இருந்திருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது அந்த ஃப்ளையிங் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக ஷீ வாண்டட் டு லேர்ன் திஸ் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங். ஸோ குழந்தைங்களுக்கு சின்ன வயசில் நம்ம கொடுக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க என்னவா ஆகணும்னு அவங்களோட கெரியர் சாய்ஸ் மேக் பண்ணுற அளவுக்கு கூட இட் ஹேஸ் அன் இம்பாக்ட் அப்படிங்கிறதுக்கு திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ். அண்ட் இன்னும் 2 விஷயம் அவங்களுடைய பேரண்டிங்லேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது என்ன அப்படின்னா, ஈவன் அது எனக்கு ரொம்ப ரிலேட்டபிளாகவும் இருந்தது என்ன அப்படின்னா, ஒரு அம்மாவா அப்பாவா இந்த உலகத்தையே எதிர்த்து உனக்காக தான் எல்லாம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், ஒரு அம்மா அவங்களுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி, அவங்க அப்பா அவருக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி, அவங்க 2 பேருமே ரெஸ்பெக்டிங் ஈச் அதருடைய கெரியர் சாய்ஸஸ் அப்படிங்கிறது வந்து குழந்தைங்களுக்கு தே குட் பி எனி ஒன் அண்ட் அதுக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் உண்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் கொடுக்கறதுக்கும். எங்கள் கண்ணு முன்னாடி சண்டை போட்டுக்க மாட்டாங்க, பட் we know when they are சண்டை போட்டிருக்காங்கன்னு தெரியுறது எப்படி தெரியும்னா, எங்கள் அம்மா மோஸ்ட்லி சமைக்கவே மாட்டாங்க. எங்கள் அம்மா கிச்சனில் போய் ஏதோ ஊட்டிகிட்டு இருக்காங்கன்னா ஓகே ஏதோ பிரச்சனை போல இருக்குன்னு நாங்கள் புரிஞ்சுப்போம். அந்த அதர் ஹேண்ட் எங்கள் அப்பா எங்கள் அம்மாட்ட வந்து ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார், அந்த ஃப்ளர்ட்டிங் கம்மியாக இருந்தாலும் நாங்கள் புரிஞ்சுப்போம் அப்படின்னு. அண்ட் ஆல்சோ ஐ ஃபெல்ட் வென் அம்மா அண்ட் அப்பா தே ஹேவ் வெரைட்டி ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லை, மோர் தென் அம்மா டூயிங் எவ்ரி திங் ஃபார் அஸ்.
ஒரு மதராக எப்படி இருக்கணுங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த, ஒரு சிறந்த தாயாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அவங்களுக்கு பிடிச்சதை பண்ணும்போதும், அப்பா அவங்களுக்கு பிடிச்சதை பண்ணும்போது அந்த குழந்தைக்கு வெரைட்டி ஆஃப் சாய்ஸஸ் கிடைக்கிது. ஓ இது பண்ணலாமா அப்போ நம்ம அதை பண்ணலாமான்னு. அவங்க அம்மா மாதிரி அவங்க வந்து சின்ன வயசுல லிப்ஸ்டிக் போடுறது, அதுக்கப்புறம் வந்து பெர்ஃப்யூம் அடிச்சுக்கிறது எல்லாம் அவங்க அம்மாவை பார்த்து பண்ணுவாங்களாம். இன்ஃபேக்ட் அவங்க அம்மா வந்து அந்த வார்ட்ரோபை மூடி மூடி வைக்கணுமா, இல்லை அவங்க எல்லாம் எடுத்துப்பாங்களாம். அவங்க அப்பாவை பார்த்து அவங்க அப்பா பண்ணுறது எல்லாமே ஷீ லவ் டு டூவான். அப்படி ஒரு தடவை வந்து அவங்க அப்பா ஷேவ் பண்ணுறதை பார்த்து ஆசைப்பட்டு ஷேவ் பண்ணி இங்கே ஃபுல்லாக ஸ்டிச்சஸ் ஒரு 8 ஸ்டிச்சு. அதே மாதிரி அவங்க அப்பாவுக்கு வந்து அயன் பண்ணுறது எவ்ரி நைட், அவங்க அப்பா மிலிட்ரி யூனிஃபார்மை அயன் பண்ணுவார் போல. ஸோ இவங்களுக்கு என்னென்னா அது ரொம்ப பிடிக்குமா. ஸோ அவங்க அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் வந்து ஒரு ரிச்சுவலே இருந்தால் எவ்ரிடே நைட் இவங்க ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சு ஸ்கூல் யூனிஃபார்ம்னு இருக்கும்போது 2 பேரும் ஒரே டைமில் தான் உட்காந்து அயன் பண்ணுவாங்களாம். அயன் பண்ணிகிட்டே அவங்க பேசுவாங்களாம். அண்ட் தம்பி பிறந்தோடனே எனக்கு நிறைய அட்டென்ஷன் இல்லாமல் இருந்தது, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அட்டென்ஷன் சீக் பண்ணுறதுக்காக எங்கள் அப்பாவோட காதில் வந்து வண்டு பிடிச்சி போட்டேன், அது வந்து ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கூப்பிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி என்ன முத்துக்கள் எதோ எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டேன், அதுக்கு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்காங்க. அதுக்கு அவங்க அப்பாவை, அதுக்கப்புறம் இதுக்கு இவங்களை அப்படின்னு ஒரு க்யூரியஸ் கிட்டாக தான் இருந்திருக்காங்க. அட்டென்ஷன் ஒரு குழந்தைக்கு வேணும்னா அந்த குழந்தை எப்படிலாம் கேட்கும். ஸோ அந்த எல்லா விதத்துலையுமே அவங்க வந்து அட்டென்ஷன் சீக்கிங்காகவும் இருந்திருக்காங்க. ஆனால் ஒரு பாயிண்டில் வந்து அவங்க சொன்னாங்க, எனக்கு அடுத்த நாள் ஸ்கூல் முடிச்சுட்டு ஆஃபீஸ் முடிச்சுட்டு வரும்போது என்ன பண்ண போகிறோன்னு எனக்கு தெரியணும். ஸோ அதனால நானும் எங்கள் அப்பாவும் பேசுவேன். எனக்கு அப்பா ஆல்சோ சேட் வித் மீ. எல்லா நாளும் உட்காந்து பிளான் பண்ணுவாங்க, நாளைக்கு நம்ம ஸ்கூல் முடிச்சுட்டு ஒர்க் முடிச்சுட்டு இதுதான் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஸோ ஷீ சேயிங் எனக்கு அட்டென்ஷன் வேணும்னு இருந்தது. அந்த அட்டென்ஷனை தே ஃபவுண்ட் வேஸ் டு கிவ் மீ. அண்ட் நான் அட்டென்ஷன் சீக்கர்னு என்னை வந்து அவங்க ப்ளேம் பண்ணல, விச் வாஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி அவங்க அதை பற்றி எழுதியிருந்தாங்க. அண்ட் கம்மிங் டு தி பியூட்டி பேஜெண்ட். ஸோ பியூட்டி பேஜெண்ட்டில் அவங்க வந்து அட்டென்ட் பண்ணுறாங்க. அண்ட் அவங்களோட இன்செக்யூரிட்டிஸ் பற்றி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எழுதியிருக்காங்க. ஸ்விம் சூட்டில் நம்ம பார்த்துருப்போம், மாடல்ஸ்லாம் ஸ்விம் சூட்டில் நடப்பாங்க. நமக்கு பார்க்கும்போது தே ஜஸ்ட் கான்ஃபிடென்ட், தே கம்மிங் ஆன் ஸ்க்ரீன் அப்படிங்கிற மாதிரிலாம். ஆனால் அவங்க எழுதியிருப்பாங்க, எனக்கு வந்து என் பட்டை அவங்க பார்க்குறதுல எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, கருகருன்னு இருக்கும், அதில் ஏதாவது பேட்ச் ஒர்க் மாதிரி இருக்கும், எனக்கு அவங்க பார்க்கவே வேண்டாம், அந்த மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஸோ அவங்க வந்து திரும்புங்க அப்படின்னு சொன்னோடனே திரும்பிட்டு என் மூஞ்சி நான் அப்படி வச்சுருந்தேன், ஐயோ இது சீக்கிரம் முடிஞ்சிடணும் தான் எனக்கு இருந்தது. ஸோ அந்த பியூட்டி பேஜெண்ட் டைமில் வாட் எவர் ஷீ வென்ட் த்ரூ, ஹவு ஷீ டிஸ்லைக்ட் ஹர் பாடி அண்ட் வென் டிட் ஷீ ஸ்டார்ட் எம்ப்ரேசிங் ஹர் பாடி. அது ரொம்ப டைம் எடுக்குது. ஏன்னா அந்த பியூட்டி பேஜெண்ட்டில் வர பெண்கள்லாம் பார்த்தோன்னே இவங்க அப்செட் ஆகிடுவாங்களா, ஐயோ எல்லாம் அழகாக வேறு இருக்காங்க, ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக இருக்காங்க, நம்ம இப்படி தான் அவங்களோட கம்ப்ளீட் பண்ணுறது. அண்ட் அது வந்து அவங்களுக்கு ரொம்ப லேட்டு இயர்ஸ் வரைக்குமே அது இருக்க தான் செஞ்சுருக்கு. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் ஷி ஹஸ் எம்ப்ரேஸ்ட் ஹர் டிஃப்ரென்ஸ். அண்ட் இந்த இன்செக்யூரிட்டியை ஆட் பண்ணதில் வந்து நிறைய பேருக்கு பங்கு இருக்குது, சொசைட்டிக்கு இருக்குது. அது எல்லாத்தையும் தாண்டி பாலிவுட்டுக்கு இருக்குது. ஏன்னா பாலிவுட்லேயுமே வந்து இந்த பொண்ணு ரொம்ப கருப்பாக இருக்கா, காலியாக இருக்கா, இவளுக்கு என்ன பண்ணுறது, அந்த மாதிரி தான் வந்து நிறைய பேசியிருக்காங்க. இன்ஃபேக்ட் நான் வந்து என் காது பட கேட்டிருக்கேன், இவளுக்கு நான் தான் அந்த படத்தில் வாய்ப்பு எடுத்து கொடுத்துருக்கேன், பட் ஐ கேன் ஜஸ்ட் டேக் ஹர் அவுட் எனி டைம், அந்த மாதிரி சொல்கிறது. இல்லை ஒரு பெரிய ஆக்டராக இருப்பார், அவர் வந்து ஹே பிரியங்கா ஐம் ரியலி சாரி, பட் இந்த படம் நீ பண்ணலான் இருக்கேல்ல, அந்த படத்தை நான் இன்னொருத்தங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அதை எப்படி ப்ராமிஸ் பண்ணிங்க, நான் கான்ட்ராக்ட்லாம் சைன் பண்ணிட்டேனே, காசெல்லாம் பேசியாச்சு, எல்லாமே சார்ட்டட் தானே, அடுத்த வாரம் ஷூட்டில் அப்படின்னா கரெக்டு தான், பட் உனக்கு வேறு படம் பிடிச்சிக்கலாம், இந்த படம் வந்து நான் இன்னொருத்தங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டேன். அந்த இன்னொருத்தங்க வேறு யாரும் இல்லை, அந்த ஆக்டருடைய கேர்ள் ஃப்ரெண்ட். ஸோ ஷீஸ் லைக் எனக்கு எகெயின் அண்ட் எகெயின் இந்த ஃபேவரட்டிசம், இந்த பேட்ரியாக்கி இதெல்லாம் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி செட்டப்பில் இருக்கும்போது இட் இஸ் நாட் ஜஸ்ட் சினிமான்னு இல்லை, ஆல் ஓவர் த வேர்ல்டு இந்த பேட்ரியாக்கியும் சரி, இல்லை இந்த ஃபேவரட்டிசமும் சரி, ரொம்ப பேஷனேட்டாக இருக்க, ரொம்ப ஸ்கில்டாக இருக்க, டேலண்டடான பீப்புளுக்கு அவங்களோட இடத்துக்கு போய் சேர விடாமல் அது எவ்வளோ தடையாக இருக்குது அப்படிங்கிறத பற்றியுமே அவங்க வந்து எழுதியிருந்தாங்க. அண்ட் அவங்களுடைய சின்ன வயசில் நான் சொன்னேன், எங்கேருந்தோ ஐ காட் டீவியேட்டட். அவங்க அம்மா பற்றி சொல்லும்போது ஒரு 2 இன்சிடென்ட் அது வந்து எனக்குமே ரொம்ப க்ளோஸ் டு தி ஹார்ட்டாக இருந்தது. அது என்ன அப்படின்னா, ஒன்று அவங்க அப்பா. ஸோ அவங்க அப்பா வந்து மிலிட்ரியில் ஒர்க் பண்ணிருக்கும்போது தினம் ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி போகிறாரு. என்னென்னு பார்த்தா ஒரு ஆர்மி மேன், அவருக்கு வந்து ஒரு சோல்ஜர், அவருக்கு வந்து புல்லட் வந்து தலையில் உள்ளே போயிடுச்சு. ஸோ அவருக்கு எமர்ஜென்சி சர்ஜரி பண்ணுறாங்க. அப்போ வந்து அந்த சோல்ஜர் சொல்கிறாரு, எங்கள் ஃபேமிலிக்கிட்ட சொல்லிவிடுங்க, நாட்டுக்காக நான் வந்து இந்த உயிரை விட்டேன், நாட்டுக்காக நான் இவ்வளோ எஃபர்ட் போட்டேன் அப்படிங்கிறது என் ஃபேமிலிக்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு இவங்க அப்பா சொல்லியிருக்காங்க, நீங்களே உங்கள் ஃபேமிலிகிட்ட போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சர்ஜரியை பண்ணியிருக்காரு. இந்த சர்ஜரி வாஸ் சக்ஸஸ்ஃபுல். அண்ட் பல வருஷம் கழிச்சு பிரியங்கா சோப்ராவோட அப்பா இறந்து 4வது நாள் அந்த ஃபங்க்ஷன் வைக்கும்போது தி சோல்ஜர் கேம் பேக் அவங்க அப்பாவை பார்க்கறதுக்கு. அண்ட் அவர்கிட்ட இன்னும் அந்த புல்லட் இருக்கான், அவருடைய தலைக்குள்ளே போன புல்லட் இன்னும் இருக்கான். ஸோ அவங்க அப்பா அந்த சோல்ஜர் கொடுத்த கான்ஃபிடென்ஸ், அதை பற்றி அவங்க எழுதியிருக்கும் போதும் சரி, இல்லை இன்னொரு பக்கம் அவங்க அம்மாவுக்கு நடுராத்திரி ஒரு கால் வருது, அவசரமாக வந்து ஒரு டெலிவரி பார்க்க வேண்டியது இருக்குன்னு இவங்க ஓடுறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு, போய் டெலிவரியை பார்க்குறாங்க, குழந்தைய எடுத்துட்டாங்க.
அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வரும்போது பார்த்தா குழந்தைய அபேண்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த குழந்தைய வந்து இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு பிரியங்கா சோப்ராவையும் கூட்டிகிட்டு ஷீ கோஸ் டு another ஃபேமிலி. அவங்க வந்து குழந்தை வேணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அந்த குழந்தைய கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு பெண் குழந்தை. அப்போ தான் பிரியங்கா சோப்ரா வந்து கேட்குறாங்க அவங்க அம்மாட்ட, ஏன் அந்த குழந்தைய விட்டு போயிட்டாங்க? இல்லைம்மா அது பொன் குழந்தைன்னு விட்டு போயிட்டாங்க. ஏம்மா பொன் குழந்தைன்னு விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு சில பேர் அப்படி தான், அதனால இப்படி விட்டுட்டு போயிடுறாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. எனக்கு அது ஒரு பெரிய இம்பேக்டாக இருந்தது. காலப்போக்கில் நான் வந்து இந்த யூனிசெஃபோடெல்லாம் சேர்ந்து இந்த குழந்தைங்களுக்காக நான் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டதுக்கு முக்கியமான காரணமே அன்றைக்கி அந்த நைட்டில் நடந்தது தான். பிகாஸ் இட் வாஸ் நியூஸ் டு மீ. எங்கள் வீட்டில் எனக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஆனால் நிறைய வீடுகளில் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் தேர் ஜெண்டர் இந்த குழந்தைங்க எல்லாத்தையும் வந்து அபேண்டன் பண்ணிடுறாங்க. அண்ட் இவ்வளோ இன்ஈக்வாலிட்டி இருக்குது அப்படின்னு. அண்ட் ஒரு மெடிக்கல் கேம்ப்க்கு அவங்க அம்மா கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்கள. அந்த மெடிக்கல் கேம்பில் குட்டி பசங்கள்லாம் வராங்க. ஆனால் வந்து பெண் குழந்தைங்களை பெருசாக அம்மாக்கள் கூட்டு வரதில்லை. இவங்க அம்மா சொல்லிக்கிட்டே இருக்காங்க போல, உங்கள் பொன் குழந்தையும் கூட்டுவாங்கன்னு. ஆனால் அவ்வளோ பெண் குழந்தைங்க வரல. அந்த கேம்புக்கு அவங்க பிரியங்கா சோப்ராவை கூப்பிட்டு போயிருக்காங்க. அப்போது ஷி வாஸ் a லிட்டில் கேர்ள். அப்போ ஷி கம்ஸ் டு நோ தட் கேட்குறாங்க அவங்க அம்மா கிட்டே, ஏம்மா பெண் குழந்தைங்களுக்கும் இந்த மெடிக்கல் இதெல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கும் தேவைப்படுங்களான்னு. அப்போ வந்து அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, நிறைய வில்லேஜஸில் இந்த மாதிரி பெண் குழந்தைங்களுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது இல்லை. அது ஏன்னா டாக்டர்ஸ்ட்டை கூட்டிகிட்டு வந்து ஏதாவது குறைன்னு தெரிஞ்சிச்சுன்னா நாளைக்கு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுறது கஷ்டம். அதனால அவங்களுக்கு அந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டே ப்ரொவைட் பண்ணாமல் போயிடுறாங்க. அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் பிரியங்கா சோப்ராக்கு தெரிய வருமே, அதுக்குமே ஷீஸ் லைக் என்னடா இப்படி ஆகுது, ஏன் பெண் குழந்தைங்கன்னா இப்படி ஒரு இது பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு அந்த வேர்ல்டில் இருக்கிற இன்இக்வாலிட்டி, இன்ஜஸ்டிஸ் இதெல்லாமே தெரிய வருது. இன்ஃபேக்ட் ஷீ சேயிங், நாங்கள் எங்கள் வீட்டில் ஒரு ரிச்சுவல் இருந்தது. டின்னர் டேபிளில் நாங்கள் உட்காந்து பேசும்போது நாங்கள் எல்லாருமே வந்து இந்த உலகத்தில் இருக்கிறது என்ன அப்படிங்கிறத பற்றியும் பேசுவோம். அப்பா வந்து குளோபல் இஷ்யூஸ்லாம் பேசுவாங்க. ஸோ as a சைல்டு அவங்கள இந்த உலகத்துலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணி வைக்காமல் இந்த உலகத்தில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்கிறதுமே அந்த குழந்தையோடைய கெரியராக இருக்கட்டும், இல்லை அந்த குழந்தையோடைய மென்டல் எபிலிட்டியாக இருக்கட்டும், இல்லை அவங்களுடைய எம்பத்தைசிங் குவாலிட்டியாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இட் ரியலி ஹெல்ப்ஸ். அண்ட் டெஃபினெட்லி ஐம் சேயிங், அவங்க அம்மாவோ இல்லை அவங்க அப்பாவோ பண்ண ஹீரோயிக் விஷயம் தான். இட் மேக்ஸ் அ ஃபீல் ப்ரவுட் ஆஃப் தெம். எனக்குமே எங்கள் அப்பாலாம் எங்கள் அம்மாலாம் பண்ண சாக்ரிஃபைஸஸ் விட whenever they stood for something, whenever they stood for somebody, when they were stood against injustice, அப்போ தான் அவங்க எனக்கு பயங்கர ஹீரோயிக்காக தெரிஞ்சிருக்காங்க. ஐ திங்க் அதுதான் நம்ம ஒரு குழந்தைங்களுக்கு சொல்லித்தரணும். அவங்கள பாதுகாத்து பொக்கிஷமாக வச்சு மற்ற எல்லாத்தையும் விட இந்த குழந்தை தான் இம்பார்ட்டன்ட் இருக்கிறத விட நம்மளோட இண்டிவிஜுவாலிட்டியை நம்ம கீப் அப் பண்ணி இதுக்கெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்கணும், இதெல்லாம் இந்த உலகத்தில் தப்பாக இருக்குது, நான் உன்னை பார்த்துக்கிறது மட்டுமே என் வேலை இல்லை, ஐ பிலாங் டு தி வேர்ல்டு அப்படின்னு ஒரு தாயும் ஒரு தகப்பனும் இருந்தால் தான் தட் குழந்தை வில் ஆல்சோ ஃபீல் தட் தி குழந்தை பிலாங்ஸ் டு தி வேர்ல்டு அண்ட் நாட் ஜஸ்ட் டு தி ஃபேமிலி. ஏன்னா அப்படி இவங்க எல்லாத்தையும் விட்டு கொடுத்து நம்ம ஒரு குழந்தைக்கு எல்லாம் பண்ணும்போது the குழந்தை ஃபீல் இன்டிப்டட். நாளைக்கு நான் இந்த குடும்பத்துக்கு தான் திரும்ப பண்ணணும்னு நினைக்குமே தவிர இந்த உலகத்துக்கு தனக்கு நிறைய பண்ணிக்கணுங்கிற ஆசை அவ்வளோ கம்மியாயிடும். இதையும் தாண்டி இவங்க மிஸ் இந்தியா வின் பண்ணதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி ஃபில்ம் ஆஃபர்ஸ்லாம் வருது. 3 பாலிவுட் மூவி, ஒரு காலிவுட் மூவி. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க இந்த பேஜெண்ட்லாம் வின் பண்ணி முடிக்கும்போது அவங்களுக்கு ஒரு நோஸ் இன்ஃபெக்ஷன் வருது. ஸோ சைனஸ்னால் அதனால ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்போது இந்த டாக்டரோட ஒரு சின்ன பிரச்சனைனால அவர் பண்ண ஒரு சின்ன சொதப்பல்னால அவங்களுடைய நோஸ் பிரிட்ஜ் கொலாப்ஸ் ஆகிடுது. அண்ட் இது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பல வருஷம் அதுக்கான நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க. ஆனால் இது எந்த பிரச்சனையும் தெரியாமல் மீடியா ஸ்டார்டட் காலிங் ஹர் பிளாஸ்டிக் சோப்ரா. ஏன்னா அவங்க நோஸ் சர்ஜரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தே ஸ்டார்டட் காலிங் ஹர் பிளாஸ்டிக் சோப்ரா. அதனால அதுக்கப்புறம் வேறு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த 2 பாலிவுட் மூவியில் வந்து அவங்கள ட்ராப் பண்ணிட்டாங்க. ஒரு பாலிவுட் மூவியில் வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா மெயின் ரோலுக்கு பதிலாக உனக்கு நான் வேறு ரோல் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டே அவங்களுக்கு நடந்த ஃபர்ஸ்ட் மூவி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா அது வந்து ஒரு தமிழ் படம், தமிழன் படம். அண்ட் இந்த படத்தை பற்றி அவங்க வந்து எழுதியிருக்கும்போது ஷி இஸ் ரிட்டன் அபவுட் விஜய். ஸோ அவங்க என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கு ஷி வாஸ் இஸ் பிகினிங் அண்ட் அவங்களோட நோஸ் போனதில் அந்த சேஞ்சஸ் நடந்ததில் ஷி வாஸ் ஆல்ரெடி ஃபீலிங் இன்செக்யூர். அதுக்கப்புறம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸும் போகுது ஆக்டிங்லேருந்து. ஸோ அதனால் அவங்களுக்கு அவ்வளோ இதாக இருக்கும்போது ஷி செட், நான் என்னோடய கான்ஃபிடென்ஸை ரீகெயின் பண்ணதே அந்த தமிழ் படம் மூலமாக தான். நான் வந்து மும்பையிலேருந்து அவ்வளோ தூரம் போய் நான் நடிக்கிறேன், அங்கே எனக்கு அந்த செட்டில் கிடைச்ச மரியாதை ப்ளஸ் அவங்க வந்து எனக்கு இந்த என்னோடய கலரை பற்றியோ இல்லை என்னுடைய நோஸை பற்றியோ அவங்க எதுவுமே சொல்லலை. அது எல்லாமே எனக்கு ரொம்ப பயங்கரமாக கான்ஃபிடென்ஸ் கொடுத்துச்சு. அண்ட் ஹியூஜ் தேங்க்ஸ் டு மை கோஸ்டார் விஜய். அன்றைக்கி அவர் பண்ண ஒரு விஷயத்த பல வருஷம் கழிச்சு, ஒரு 1.5 decades கழிச்சு என்னோடய கெரியரில் நியூயார்க்கில் நான் ஒன்று பண்ணேன். அப்போ கூட நான் வந்து விஜயை பற்றி யோசித்து பார்த்தேன்.
ஸோ அப்போ இருந்து எனக்கு வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்த ஒரு நபர் அப்படின்னு சொல்லி அவங்க அவரை பற்றி என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இவங்க வந்து தமிழன் படம் பண்ணும்போது ஷி வாஸ் ஸ்டார்டிங், ஏன்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் படம் அது. ஸோ அப்போ இவங்க ஷூட் பண்ணிட்டு பார்த்துருக்காங்க. நிறைய பேர் அப்பா விஜய் ஒரு தடவை பார்த்துட மாட்டோமா அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்துட்டு இருக்காங்க போல். 15 மணி நேரம் ஷூட் பண்ணுறாங்க. ஷூட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அவர் வந்து 1.5 மணி நேரம் அவர் ஃபேன்ஸ்க்காக ஃபோட்டோ ஷூட்டு, ஆட்டோகிராஃப் இதெல்லாம் அவர் பண்ணதை பார்த்துட்டு இவங்க வந்து ஒரு 1.5 டெக்கேட்ஸ் கழிச்சு நியூயார்க்கில் அங்கே இருக்க லைப்ரரியில் வந்து அவங்க குவான்டிகோ ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு ஷீ ஸ்பெண்ட் தி நெக்ஸ்ட் ஆர் வித் ஹர் ஃபேன்ஸ் அங்கே நின்றுருந்தவங்களோட போல் இருக்குது. ஸோ அப்போ வந்து ஐ வாஸ் ரிமைண்டட் அபவுட் ஹிம் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி லெட்ஸே நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி மூலமாக சம்மன் யாரோ ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடச்சிருக்கு. அண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு கான்ஃபிடன்ஸ் எவ்வளோ பெரிய ரோல் நம்ம ப்ளே பண்ணணும். ஸோ அவங்களுடைய ஜேர்னி டு ஹாலிவுட்டில் ஐ திங்க் ஹாலிவுட் ஹஸ் ஆல்சோ பிளேட் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஐ வுடன்ட் சே இதனால தான் அது நடந்தது அப்படி இல்லை, பட் அந்த ஒரு செயின் ஆஃப் இவெண்ட்ஸில் திஸ் வாஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா மிஸ் வேர்ல்டு நான் மிஸ் இந்தியா ஜெயிச்சிருக்கேன், அப்புறம் வந்து மிஸ் இந்தியா வேர்ல்டு நான் ஜெயிக்கிறேன். ஆனால் எனக்கு வந்து நான் பூப் ஜாப்ஸ் பண்ணணும், என்னுடைய கலருக்கு நான் ஏதாவது ஒன்று பண்ணணும், அப்புறம் வந்து என்னோடய பட்டுக்கு நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குஷனிங் பண்ணணும், இதெல்லாம் எனக்கு பாலிவுட்டில் சொன்னாங்க. ஸோ ஐ வாஸ் பிகமிங் மோர் அண்ட் மோர் இன்செக்யூர்ட். எனக்கு வந்து ஆக்டிங்க்கு நான் எஃபர்ட் போடுறதுக்கு ஐ வாஸ் ஆல் ரெடி, பட் இதுக்கு ஐ வாஸ் நாட் ரெடி. அண்ட் இது வந்து என்னோடய கான்ஃபிடன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துருச்சு அப்படின்னு அவங்க இருக்கிற அந்த ஒரு டைமில் பிளேயிங் ஹர் ரோல் இன் தமிழன் ஐ திங்க் ஆஸ் ஷி சேஸ் அந்த அவங்களோட கான்ஃபிடென்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. அண்ட் இந்த புக்கில் அவங்க இதை தாண்டி ஒரு 2 விஷயத்தை பற்றி எழுதியிருக்காங்க. அது 2க்குமே நான் நோட்ஸே எடுக்கலை, அதில் எங்கேயுமே ஹைலைட் கூட பண்ணலை. ஏன்னா அதில் ஐ வாஸ் கேரிட் அவே, இட் வாஸ் வெரி பர்சனல், இட் வாஸ் ஸோ குட். ஒன்று வந்து அவங்க அப்பாவுடைய டிமைஸ். அவங்க அப்பாவுக்கு வந்து எகெயின் என்னோடய அப்பா மாதிரி ஹேட் கேன்சர். ஸோ அந்த லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் அதை பற்றிலாம் அவங்க எழுதியிருக்க போது நான் அதை படிச்சுட்டே இருந்தேன். பிகாஸ் இட் இஸ் ஆல்சோ இன்வோக்கிங் அ லாட் ஆஃப் எமோஷன் என்கிட்ட இருந்து அப்படிங்கிறதுனால அதை நான் அப்படியே படித்தேன். பேக் தென் இது நடக்கும்போது நான் அவங்கள வந்து சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணும்போது ஐ வாஸ் லைக் ஐயோ இது டூ மச் ஆஃப் கப்பிள் கோல்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அன்ஃபாலோவே பண்ணிட்டேன். பட் தென் இப்போ அவங்க ஸ்டோரி படிக்கும்போது இட் ஃபீல்ஸ் ரியலி குட். ஒரு க்யூட் லவ் ஸ்டோரியாக அது இருந்தது பார்க்குறதுக்கு. அண்ட் ஐ ரியலி லவ் த வே ஹவு ஒரு பாயிண்டில் வந்து தெர் வாஸ் அ நைட் ஒரு போட்டில் ஒரு விஷயம் மட்டும் அதில் சொல்கிறேன். ஸோ இவங்க வந்து நிக் ஜோனாஸ், பிரியங்கா சோப்ரா, நிக் ஜோனாஸோட ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் வந்து ஒரு போட்டில் தே ஆர் ஜஸ்ட் பார்ட்டிங், தே ஹேவிங் ஃபன். அப்போ வந்து எல்லோரும் கேட்குறாங்க நீயும் இருக்க வேண்டியதானே நைட் வரைக்கும் இருறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரியங்கா சோப்ரா இஸ் லைக் இல்லை எனக்கு நாளைக்கு ஒர்க் இருக்குது அண்ட் ஆல்சோ எனக்கு ஐ டோன்ட் ஹவ் இனஃப் ரீசன்ஸ் டு ஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு ஷீ இஸ் ஜஸ்ட் கிவிங் அ ஒரு க்ளூ நிக் ஜோனாஸ்க்கு. யாராவது சொன்னால் இருக்க போகிறேன், எனக்கு எதுவும் பர்பஸ் இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு 2-3 தடவை சொல்லவே வந்து நிக் ஜோனாஸ் என்ன பண்ணாரா, கூப்பிட்டாரான் தானே கூப்பிட்டுங்க மாதிரி ஐ வாண்ட் டு டெல் யூ சம்திங். ஐ வில் நெவர் பி த கை ஹூ இஸ் கோயிங் டு பி லைக் உன்னோட கெரியர் உன்னோட ப்ரையாரிட்டிஸ்லாம் விட்டுட்டு என் கூட இருன்னு சொல்கிற ஒரு கையை நான் என்றைக்குமே இருக்க மாட்டேன். நான் வரதுக்கு முன்னாடியுமே எவ்வளோ சின்ன வயசுலேருந்து யூ பில் திஸ் ஒன் அண்ட் இது இத்தனையும் விட்டு எனக்காகவான்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு வேளை அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, நீயே விட்டுட்டு வந்திருப்ப, பட் அது இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறதுனால ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் அண்ட் ஐ வில் நெவர் பி த கை டு ஸ்டாப் யூ ஃப்ரம் ஒர்க்கிங் அப்படிங்கிற மாதிரி ஆர் டு மேக் யூ சேஞ்ச் யுவர் ப்ரையாரிட்டிஸ் அப்படின்னு அவர் சொல்லும்போது இட் ஃபெல்ட் ரியலி க்யூட். ஏன்னா ஷீ இஸ் ரிட்டன் அபவுட் ஹர் பாஸ்ட், அவங்களோட எக்ஸை பற்றி எழுதியிருக்காங்க. ஆனால் எங்கேயுமே எக்ஸ் யாரையுமே நேம் பண்ணல, வெரி மெச்சூர்ட் ஆஃப் ஹர் அண்ட் அவங்க யாரையும் ப்ளேமும் பண்ணல. ஷீ இஸ் ஒன்லி ரிட்டன் என்னோட பேட்டர்ன் என்னவாக இருந்தது, நான் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இப்படி இவால்வ் ஆயிருக்கேன் அப்படிங்கிறத பற்றி தான் அவங்க எழுதியிருக்காங்க. அண்ட் அந்த கிரீவிங் பீரியட் பற்றியும் எழுதியிருக்காங்க. ஏன்னா அவங்க அப்பா இறந்து ஷி கெப்ட் ரன்னிங் ஷி வாஸ் டூயிங் சம்திங் ஆர் தி அதர். ஆனால் திடீர்னு ஒரு 2 இயர்ஸில் அவங்களால எதுவுமே பண்ண முடியல. ஷி டிடன்ட் வாண்ட் டு கெட் அவுட் ஆஃப் த ஹவுஸ். அவங்களுக்கு வெளியில் யாரையும் பார்க்க பிடிக்கல, அவங்களுடைய சர்க்கிள் ரொம்ப குட்டியாகிட்டே இருந்திருக்கு அண்ட் அவங்களுக்கு சிம்பிளி லைஃப்பில் எதுவுமே பெருசாக பண்ண பிடிக்கல. அதுலேருந்து அவங்க எப்படி வந்தாங்க, ஹவு ஷீ யூனோ ரீஇன்ட்ராக்டட் வித் லைஃப் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த ப்ராசஸ் பற்றி எழுதியிருந்தாங்க. பிகாஸ் தட் இஸ் அகெயின் த சேம் திங் தட் ஐ வென்ட் த்ரூ. ஒரு 2 வருஷம் எனக்கு என்னமோ இப்போ யோசிச்சு பார்த்தா எதுவுமே நான் பண்ணாமல் இருந்தேனேன்னு எனக்கு இருக்குது. யாரையுமே மீட் பண்ணல, தெர் வர் நோ நியூ பீப்புள், நாட் ஈவன் ஓல்ட் பீப்புள், நோ இன்ட்ரெஸ்ட் இன் மை லைஃப், தெர் வாஸ் நோ ரீசன் ஃபார் மீ டு வேக் அப், ஐ ஹேட் நத்திங் டு டூ அப்படி இருந்தது. ஐ வாஸ் நாட் கிளினிக்கலி டயக்னோஸ்ட். ஸோ அதனால் ஐ வுடன்ட் கம்பேர் மை செல்ஃப் வித் கிளினிக்கல் டிப்ரெஷன். அந்த மாதிரி இருக்கிறவங்களோட நான் கம்பேர் பண்ணிக்க மாட்டேன். பிகாஸ் இட் வில் பி லைக் புட்டிங் தம் டவுன். அண்ட் எக்ஸாக்ட்லி பிரியங்கா சோப்ரா அதே தான் எழுதியிருக்காங்க. இட் வாஸ் அ கிரேவிங் பீரியட். ஸோ நான் அந்த கிளினிக்கல் டிப்ரெஷன் நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அது கோ த்ரூ பண்ணுறவங்கள புட் டவுன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தட் இஸ் நாட் தி திங்.
I was low and I didn't sit with grief, and at one point how she sat with grief, how she came through it அப்படிங்கிறதும் வந்து இந்த புக்கில் அவங்க எழுதியிருக்காங்க. ஸோ ஆல் இன் ஆல் ஒரு விமனோட ஜேர்னி, உமன் ஹூ ட்ரெம்ட் பிக், அதுக்கு அவ்வளோ சேலஞ்சஸ், அவ்வளோ இன்செக்யூரிட்டிஸ், இந்த மாதிரி நிறைய நமக்கு காமனாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய அவங்க எழுதியிருக்காங்க. அண்ட் ஃபைண்டிங் த பார்ட்னர் தட் யூ ரியலி வாண்ட் டு ஹாவ். ஸோ இந்த மாதிரியான நிறையா ஒரு ட்ரீம் லைஃப் அந்த மாதிரி தான் இந்த புக் படிக்கும்போது. ஸோ அன்ஃபினிஷ்ட் பை பிரியங்கா சோப்ரா. இஃப் யூ வாண்ட் டு பிக் அப் திஸ் புக் அண்ட் ரீட், அது வாங்கிறதுக்கான லிங்க் கீழே இருக்குது. அண்ட் இதே மாதிரி நிறைய பயோகிராஃபிஸ் ஆர் மெமோயர்ஸ், ஆட்டோபயோகிராஃபிஸ் நம்ம வந்து புக் ஷோவில் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ இஃப் யூஆர் சம்மன் ஹூ இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் பயோகிராஃபிஸ் லைக் மீ, ப்ளீஸ் டூ கோ த்ரூ த பிளேலிஸ்ட் அண்ட் உங்களுக்கு பிடிச்சவங்களுடைய பயோகிராஃபியை நீங்கள் பாருங்கள். அண்ட் இன்னொன்று என்ன சொல்லணும், இவ்வளோ நான் பேசின விஷயங்கள்லாம் பாட்காஸ்ட்டை மட்டும் கேட்க போதும் அப்படின்னா த புக் ஷோடைய பாட்காஸ்ட் எல்லா ஆடியோ ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் அவைலபிளாக இருக்குது. டூ கிவ் இட் லிசன் அண்ட் லெட் மீ நோ ஹவ் மச் யூ லவ் இட். தேங்க்யூ. பை.